கோபப்பட்டு இந்த நஷ்டத்தை எதுக்கு நீங்க பண்றீங்க? அப்புறம் கீழே ஏசு அந்த காரியங்களை பார்த்து பாருங்க நல்ல காரியத்தை பண்றா என்று சொல்றாரு. பாருங்க அப்போ பாக்குமா இன்னத்துக்கு நீங்க சீசர்களா இருந்து அந்த மகளை நீங்க என்ன பண்றீங்க? தொந்தரவு பார்த்துருக்கீங்க. தெலுங்குல நம்ம வந்து இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி பாருங்க நீங்க என்னத்துக்கு தொந்தரவு பார்த்துறீங்க அப்படின்னு கீழே வாசிங்க. என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாய் என்று சொல்லி பாருங்க தரித்திரங்க எப்போதும் உங்க கூட தான் இருப்பாங்க. அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க? நானும் பாருங்க உங்களை இடத்துல நான் இருக்க மாட்டேனே. நான் என்ன பண்ண போறேன்? எங்க அப்பா வேலையில நான் செஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? பரலோகத்துல போய் இருக்க போறேன். இந்த மகள் சேர்த்து நீங்க சுசேஷமா எல்லாருக்கும் நீங்க போறீங்க சொல்லுங்க. பாருங்க இந்த தைலத்தை இந்த சரீரத்தை மேல் ஊத்தினது பாருங்க என்னை அடக்கம் பண்ணதுக்கு சமம். இன்னும் யாருமே அடக்கம் பண்ணலங்க. அடக்கம் பண்ணிட்டாருங்களா? பாருங்க எத்தனையான செயல்களா இருக்கிறது. அப்போ சொல்லும் போது எவ்வளவுதான் தெரியும். இன்னும் அடக்கலமே பண்ணல. அந்த தைலத்தினுடைய இது வந்து மதிப்பை பத்தி சாரி என்னை அடக்கலம் பண்றதுக்கு சமமா இந்த பொண்ணு பண்ணுது. இந்த ஸ்ரீ இந்த சுவிசேஷம் பாருங்க உலக முழுவதும் கூட இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். இவரை நினைக்கிறதுக்காகவே இவள் செய்தது சொல்லப்படும் என்று சொல்லி மெய்யாகவே மெய்யாகவே பாருங்க ஒரு வாட்டி சொன்னா பாருங்க மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ணுங்க? மனம் திரும்பாவிட்டா பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போக மாட்டீங்க என்று மெய்யாகவே மெய்யாக அங்க 2 வாட்டி சொல்றாரு. இங்கே 2 வாட்டி தான் இதே காரியத்தை குறித்து என்ன பண்றாரு? ஒரு வாட்டியா? ஒரு வாட்டி மெய்யாகவே உங்களுக்கு என்ன பாருங்க செப்புச்சுனாம். அப்போ ஒரு வாட்டி தான் சொல்றது காரியம். அங்க வந்து பரலோகத்தை பத்தி சொல்லும் போது ஒரு வாட்டி சொல்றாரு, 2 வாட்டி சொல்றாரு. இங்க மெய்யாகவே என்று ஒரு வார்த்தை தான் நம்ம சொல்றது நம்ம கவனிக்க முடியும். அப்போ அந்த ஸ்ரீ பண்ண காரியங்களை நாம் நினைக்கும் போது நிச்சயமாவே அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எத்தனை நாள் வேலை செஞ்சுக்கணும்னு கணக்கு பார்க்கும்போது அந்த காலத்தினுடைய பணத்துப்படி நம்ம பார்க்கும்போது 300. அப்போ 300க்கு எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்கோம் அந்த அம்மா இல்லைங்களா? அப்போ அந்த கஷ்டப்பட்ட கஷ்டம் வந்து வீணா போகுதுன்னு சீசன் சொன்னாலும் அந்த மகளுடைய பாருங்க கூந்தல்ல என்ன பண்றாங்கன்னா துணியில தான் துடைப்பாங்க இல்லைங்களா? ஊத்திட்டு போயிருங்க துணியில் துடைப்பாங்க. அந்த துணியை கூட இல்லை அவ்வளவு முடி இருந்திருக்கும். இல்லைன்னா அவ்வளவு நீட்டுக்கு உட்காந்து போய் எப்படின்னா துடைக்க முடியுமா? எவ்வளவு அழகா இருந்திருக்குமோ அந்த முடியில எடுத்துக்கின்னு நல்லா அருமையா துடைச்சு தேவன் அந்த துடைக்க அது வாசனை இல்லைங்களா? சென்ட் அடிக்கும் போது ஒண்ணும் தெரியாதுங்க. அடிச்சிட்டு பேருக்கு என்ன தெரியுங்களா? அது வாசனை கும்முன்னு அப்படியே அடிக்கும். இவ்வளவு பவுடர் கூட பார்த்தோம்னா கொஞ்ச நேரம் தான் பவுடர் எல்லாம் தெரியும். ஆனா இந்த சென்ட் பார்க்கும்போது அவரு காட்டி கொடுக்கறதுக்கு எவ்வளவு உதவி பண்ணி இருக்குதோ இல்ல கட்டிக்கு யூதாக்கே அவர் இவரோடு கூட இருந்துங்கதான். யார் கூட? இயேசு இந்த சிரியாமலை பத்தி பார்த்திருப்பாரு, பேதுரு பத்தி பார்த்திருப்பாரு. காட்டி அதே நேரத்துல அநேக காரியங்கள் குறித்து இவர் என்ன பாருங்க இந்த மனுஷன் பிறக்காது இருந்தாவே நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு கூட அந்த அதிகாரத்திலே சொல்லப்படுறதான காரியங்களை பார்க்க முடியும். ஐயோ அந்த மனுஷனுக்கு என்னை காட்டி கொடுக்காம அப்போ ஒருவேளை மனசு மாறுவாருன்றதுக்கு பார்க்கும்போது அவர் என்ன பண்ண 30 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணிட்டாங்க? காட்டி கொடுத்தாரு. இவர் 300 வெள்ளிக்காசு எடுத்துன்னு வந்து என்ன பண்ண 300 தான தேனவன் சொல்றாங்க. அப்போ அந்த 300 தான பணத்தை எடுத்துன்னு வந்து செலவு பண்ணி என்ன பண்றாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்ரீக்கு எப்படி கட்சிச்சோ தெரியல, எவ்வளவு நாள் அந்த பிளான் பண்ணிச்சோ தெரியல. அதனால பண்ண வேலையை என்ன பண்ணாங்க? அந்த சந்தர்ப்பம். அதனாலதான் நமக்கு கூட டைம் கிடைக்கும் போதெல்லாம் உபவாசம் ஜெபம், நம்ம குடும்பத்துக்கு ஜெபம், மக்களுக்கு ஜெபம், தேசத்துக்கு ஜெபம், நம்மளுடைய ராஷ்டிர பிரதம மந்திரிக்கு ஜெபம், எல்லாத்துக்கும் ஜெபம் 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 ஜெபம். நம்ம ஜெபத்தினாலே நம்ம என்ன பண்றோம்னா வெற்றி பெறுகிறோம். ஜெபமே எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க? ஜெயமா நமக்கு மாறுகிறது. நீங்கள் 2 பேர் இருந்தா கூட என்ன பண்ணுங்க? ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. மத்திய 19 18 19 நம்ம பார்க்கும்போது நீங்கள் 2 பேர் நீங்க அதனால 2 பேருனா இருக்கட்டும் ஒருத்தனா இருக்கட்டும் நம்ம என்ன பண்றோம்னா ஜெபிக்கிறது ஒரு மனசுதான் காரணம். நம்ம மனசு வச்சு ஜெபம் பண்ணும்போது
தேவன் என்ன பண்றார்? அந்த ஜெபத்தை கேட்கிறார். கேட்கறது மட்டும் இல்ல, அதுக்கு பலனும் கொடுக்கிறார். அவன் கிரி தக்க பலன் அவனோடு கூட வருது என்று நம்ம வெளிப்பத்துல நமக்கு சொல்லப்படுறதான காரியங்களை நமக்கு தெரியுது. அப்போ நம்ம எதையுமே ஆகட்டும், நம்ம ஒரு மனம் என்றால் இருமனம் உள்ளவன் எல்லாவற்றையும் நிலையத்தவன். அவன் தேவனத்தில் எது கேட்டாலும் என்ன பண்ண மாட்டான்? பெற முடியாதுன்னு சொல்றது. அப்போ எந்த மனுஷனாகட்டும் இந்த மலையை பார்த்து என்ன பண்ண, ஒவ்வொரு மனுஷத்துல கூட தேவன் செய்வார் என்ற அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? எப்பவுமே விடக்கூடாது. தேவன் எனக்கு கொடுப்பார் கடைசி வரைக்கும். எதுலயுமே ஆகட்டும், அந்த ஸ்ரீ என்ன பண்ணாங்க, செய்து முடிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் பத்தி, அந்த மகளை பத்தி நம்ம பேசிக்கிறோம், அந்த ஸ்ரீயானவளை பத்தி நம்ம பேசுறோம், மரியாதை பத்தி. அப்போ உன்னை பத்தி என்ன பத்தி புகழ வேண்டும் என்றால் தேவனே உங்களை புகழணும். ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணா யாரு மகிமைப்படுத்துறது? பிதாவாக தேவனே அவங்களை மகிமைப்படுத்த. அப்ப நீங்க தேவனுக்கு என்று ஊழியம் பண்ணும்போது யார் மகிமைப்படுத்துவாங்க? உங்களை கூட பெருமைப்படுத்த. அதனாலதான் அவர் பெருமைப்படுத்தணுங்க. மனுஷனுக்காக எதுவுமே இல்லை. நீங்க குலேசில ஒரே வசனம் வாசிக்கலாம். 1 அதிகாரம் 18 19 வசனத்தை வாசிக்க பாருங்க. அதுல என்ன சொல்றாரு? குலேசியர் 1 அதிகாரம் 18 19. படிக்கலாம். எத்தனை సంగమను శరీరమునకు ఆయనే తెలుసు. ఆయనకు అన్నిటిలో ప్రముఖము కలుగు నిమిత్తము ఆయన అతిదేశం నుండి మృతుల నుండి లేచుట ఆదిభూతులాయను. படிமா தமிழ்ல. ఆయనందు సర్వ సంపూర్ణత. 19மா 18 இருந்து படிங்க. பாருங்க, அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர். பாருங்க, நம்ம இப்பதான் படிச்சு இல்லைங்களா? அவர் தான் நமக்கு தலையா. அப்புறம் பாருங்க கீழே பாருங்க, எல்லாவற்றிலும் அவர் தான் முதல்வரா இருக்கிறார். அவருக்கு தான் கனம் செலுத்தணும். பாருங்க, அவரே ஆதியும், பாருங்க மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் முதல் பேரானவரா இருக்கிறார். அவர் பரிபூர்ண, பாருங்க அவருக்குள்ளே வாசமா இருக்கிறதுக்கும், பாருங்க அவர் சிலுவின் சிந்தின ரத்தத்தினாலும் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும், பாருங்க பரலோகத்தில் உள்ளவைகளும் யாவையும் அவர் மூலமா தமக்கு ஒப்புரவாக்கு கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிடுச்சு. பாருங்க, பூலோகத்திலும் வானத்திலும் அவருக்கு அதிகாரம் கொடுத்து. அதனால்தான் மத்தியில நம்ம பார்க்க முடியும் 28-20 வசனம் சொல்லும் போது, நீங்கள் நீங்க என்ன பண்ணுங்க, சகல ஜாதிகளுக்கு போய் நீங்க சுசேஷமா அவரே அறிவிங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க கூட என்ன, அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எனக்கு அதிகாரம் கொடுத்து நீங்களும் அதிகாரம் பெற்று என்ன பண்ணுங்க, வாழுங்க என்று சொல்றாங்க. இந்த அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உனக்கு எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணோம், போனாத்தில் கூட நம்ம பார்த்தோம். யோவான் 1:12 வாசிக்கும் போது சகல அதிகாரம் அவர் பேர் இல்லை, எத்தனை பேரு அவர் மேல் நம்பிக்கையா இருக்காங்க, அத்தனை பேருக்கும் அவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த அதிகாரம் வந்தது நம்ம வீணான அதிகாரம் இல்லைங்களோ. ஒரு பவர்னா அந்த பவருக்கு ஒரு நம்மளுக்கு தெரியணும், நம்மளுக்கு இன்னும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் தேவன். ஜபம் பண்ணா நம்ம ஜபம் ஒருத்தர் ஒரு அம்மா சொல்லுங்க, என்ன சொல்றீங்க, ஜபம் பண்ணா தேவன் கேட்டாருங்க என் ஜபத்தை அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். ஏன் இவங்க ஜபத்தை கூட கேட்பாரா? நீங்க பண்ணாதான் கேட்பாங்க. நான் சொல்லுவேன் எப்பவுமே ஆகட்டும், நேற்று தினத்துல கூட முன்னோத்தர் தினத்துல கூட நம்ம பார்க்கும்போது எப்பவுமே கடைசியில எல்லா ஊழிக்காரங்க முன்ன போய் ஜபம் பண்ணிக்கணும்னு ரொம்ப பேர் ஆசை. ஏன்னா அந்த ஜபம் பண்ணிக்க வேண்டியதுதான், அது நம்மளால முடியாது. ஆனா நீயே ஜபம் பண்ணும்போது, நீங்களே உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணும்போது, உன் வேலைக்காக ஜெபம் பண்ணும், உன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது, உன் தேசத்துக்கு ஜெபம் பண்ணும்போது, உனக்கு இருக்கிற பிரச்சனைக்காக நீங்களே ஜெபம் பண்ணுங்கன்னு தான் தேவன் சொல்லியிருக்காரு. என் நாமத்து நிமித்தம் நீங்க எதை கேட்டாலும் என்ன பண்ணுவேன், செய்வேன் என்று என்ன பண்ணாரு. யோவான் 14:14 நமக்கு சொல்லப்படுகிறதான வார்த்தை. அப்போ அவர் நாமத்துல எத்தனை பேர் கேட்கும் போது, அதனால்தான்
ரோமர் 10:9 வாசிக்கும் போது அதே ஒரு வசனத்தை மாத்த வாசிங்க பாருங்க. உன் வாயில நீ அறிக்கை விடும் போது, நம்ம வாயில் தாங்க நம்ம அறிக்கையிடணும். அதனால ஒரு மனுஷனை நீங்க என்ன பண்ணாதீங்க, சாபிக்காதீங்க. ஒரே மனுஷனை நீங்க ஆசீர்வதிங்கன்னு தான் சொல்லி இருக்குது பாருங்க. வாசிக்கலாம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னவென்றால் பாருங்க, கர்த்தராகிய இயேசுவே பாருங்க உன் வாயினாலே அறிக்கையிட்டு பாருங்க, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தா பாருங்க. நம்ம உள்ளத்துல நம்ம ஆண்டவர் ரட்சிக்கிற நம்ம பார்த்துருக்கோமா? நீங்க யாரா பாத்தீங்களா? அவர் நமக்காக மறிச்சாருன்னு நம்புறோம். என்ன பண்றோம்னா நம்புறோம், அவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தை நம்ம இதயத்துல என்ன பண்றோம்னா, அவர் எனக்காக மறிச்சிருக்கிறார், எனக்காக உயிர் தந்திருக்கிறார், எனக்காக எல்லாம் செய்ய முடியும், அவர் செஞ்சு முடிச்சு போயிருக்கிறார்ன்றது நம்பதான் விசுவாசம். அந்த நம்பிக்கை இதயத்துல சந்தேகம் இல்லாத, ஆனால் சந்தேகப்படுறவன் காத்துக்கு சமமா இருக்கிறான். ஆனா நம்ம சந்தேகம் இல்லாம தேவன் செய்வார், தேவன் பண்ணுவார். ஆனா நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க நான் ஒரு சிலர் சொல்றாங்க. நான் நாங்களுக்கும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான், என்ன தெரியுங்களா? நான் இல்லம்மா ஜெபம் பண்ணு, நீங்களே ஜெபம் பண்ணுங்க. உங்க தேவன் உங்களுக்கு உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாருன்னு தான் நான் சொல்றேன். காரணம், எல்லா ஜெபத்தை கேட்கிற தேவன், ஆதி அந்தம் இல்லாத ஏக ஜுக்கராதிபதி, ஒன்றான தேவனை அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ அவர் யாரெல்லாம் கூப்பிடுறோமோ இதயத்துல நம்ம அவரை வாழ்ந்து நம் நாவிலே நம்ம அவரை நம்ம நாவில சொல்லி நம்ம இதயத்துல நம்ம அவரை விசுவசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்போம் இல்லைங்களா? நம்ம ரட்சிக்கப்பட்டு அனுதினம் அதுதான் முடிவு வரையும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படும். 13 மத்திய மார்க்ல பார்க்கும்போது பாருங்க, ஒன்னு ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. மார்க் 13:13 என்ன சொல்றாரு பார்க்கலாம். முடிவு வரைக்கும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அது கரெக்டா வாங்க. నా నామము నిమిత్తము అందుచేత అంతము వరకు సహించుకున్నవారు பாருங்க ரட்சண பொருந்துது. அந்த முடிவறிந்து நிலைத்திருப்பவனே நாம் ரட்சிக்கப்பட முடியும் என்று வேதம் சொல்லுது. அப்ப நம்ம முடிவு வரைக்கும் நிலைத்திருக்கணும்னா அவருக்குள்ள ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனில இருந்தா அவன் என்ன பண்ணுவான், அதிகமான கனி கொடுப்பான் என்று யோவான்ல நம்ம 15:7 நமக்கு அது சொல்லப்படுகிறான். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நான் தேவனுடைய வார்த்தை தான் நான் நிரப்பி வச்சுக்குங்க. நான் அதான் சொல்றேன், நம்ம வாயிலிருந்து எது பேசினாலும் எது சிந்திச்சாலும் அவருடைய வார்த்தைகளை நம்ம வச்சுக்கலாம். அதுல வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தார். அந்த வார்த்தையை நம்ம நம்பும் போது அந்த வார்த்தை நமக்காக எல்லாமே செய்து, அந்த வார்த்தை மேல நீங்க நம்பிக்கை அதிக நம்பி வைங்க. என்ன முடியாதது கூட முடியும். ஏன்னா இல்லாதது இருக்கிற போல பாக்குற தேவன் அவர். அந்த தேவனே தான் நம்ம கும்பிடுறோம், அந்த தேவனே தான் நம்ம ஆராதனை பண்றோம், அந்த தேவனுக்காக தான் நம்ம ஓடுறோம் பண்றோம். நம்ம பிரயாசம் எல்லாமே ஒரு நாளும் நமக்கு எந்த பிரயாசத்திலும் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாவே நமக்கு அது ஆசீர்வாதம். அப்போ இந்த ஸ்ரீயானவளே அவ தேவன் விட்டுருவாரா? உலகம் எங்கும் போய் என்ன பண்ண இந்த சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த அறிவிக்கிறதான இந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு ஸ்ரீக கூட பார்த்தோம், அநேக பேர் வர முடியல. அதனால கூட அவங்களுக்கு என்னென்ன வேலையோ என்ன பிஸியே தெரியல. ஆனா கேட்கிறவன் காது உள்ளவன் அவன் பாக்கியவான். இப்போது உங்களுக்கு கேட்கப்பட்டதுனால நீங்க என்ன பண்ணனா அவருக்காக வாழத்துக்கு எதையும் செய்ய உங்களால் முடியும் என்றது அந்த தைரியம், அந்த விசுவாசம் உங்களுக்கு கொடுத்து என்னை காட்டிலும் நீங்க பெரிய காரியங்களை செய்வேன் என்று தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டு அந்த ஸ்திரீக்கு மட்டும் இல்ல, நீங்களும் ஸ்திரீங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கும் அந்த காரியங்களை செய்வார் என்று சொல்லி இந்த வார்த்தை முடித்துக்கொள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியா ஒரு பாடலை நம்ம பாடலாம்.